ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்படிப்பட்ட லொகேஷன்லாம் கிடைச்சா கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க. சொன்னாங்க இந்த லொகேஷன்ல ப்ராஜெக்ட் லான்ச் அப்படின்ட்டு உடனே கிளம்பி வந்துட்டேன். ரூபி லேண்ட்மார்க் பில்டிங் நாம நின்று பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுவும் அந்த தூரத்தில் தெரியுது பாருங்க, ஒயிட் பில்டிங், அதான் ரூபி லேண்ட்மார்க் பில்டிங். வண்டலூர் டு படப்பை ஆன் ஸ்டேட் ஹைவேஸ் மேல நாம நின்றுகிட்டு இருக்கோம். தோ பஸ் நிற்குது பாருங்க, இதான் பஸ் ஸ்டாப். இந்த ஸ்டேட் ஹைவேஸ்ல இருந்தோம் பஸ் ஸ்டாப்ல இருந்தோம் எவ்வளவு தூரம் இருக்கும் நம்ம சைட் தெரியுமா? 1 கிலோமீட்டர் சொல்றீங்களா? இல்ல, 1/2 கிலோமீட்டர், அதுவும் இல்ல, அதுலயும் பாதி, வெறும் 200 மீட்டர்ஸ் மட்டுமே. ஸ்டேட் ஹைவேஸ்ல இருந்து பாக்குறோம் அந்த கிரீன் பில்டிங்க்கு பேக் சைடுல தான் நம்ம நீ பார்க்க வந்திருக்க சைட்டு. லொகேஷன் மேப் போட்டு காட்டுறேன் பாருங்க. வெறும் 1 நிமிஷம், மெயின் ரோட்ல இருந்து வெறும் 1 நிமிஷம், 230 மீட்டர் மட்டுமே. ஹாட் லொகேஷனுங்க, வெறும் 10 யூனிட்ஸ் மட்டும் தான் இருக்கு. வாங்க பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி இது போல செலக்ட் டிபஸ் ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் தேடி பிடிச்சி உங்க பார்வைக்கு கொண்டு வரேன். நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட அந்த பெல் ஐகானை டாப் பண்ணுங்க. நம்ம இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணுங்க. வீடுகள் நிறைய இருக்கக்கூடிய ஏரியா. ஸ்டேட் ஹைவேஸ்லேருந்து வெறும் 200 மீட்டர் இருந்தா என்ன வீடு இருக்கிறது ஆச்சரியமான விஷயமா என்ன? பார்த்தீங்கல்ல, லட்டு மாதிரி நமக்கு கிடைச்சிருக்க சூப்பர்ப் லேஅவுட்டுங்க. வெறும் 10 பிளாட்டுகள் மட்டுமே கொண்ட ஒரு சின்ன லேஅவுட் வித் சிஎம்டி அப்ரூவோடவே நமக்கு வந்திருக்கு. உள்ள ரோட் ஃபார்மேஷன் பண்ணியிருக்காங்க, சுற்றி காம்பவுண்ட் போட்டிருக்காங்க. காம்பவுண்டை சுற்றி ஃபுல்லாக வீடுங்க. உடனே வீடு கட்டணும் அப்படின்னா இந்த சைட்டை நீங்கள் 100% சூஸ் பண்ணலாம். அது மட்டுமா, ஏன் இன்வெஸ்ட்மெண்ட் பார்க்கக்கூடாதா என்ன? தாராளமாக பார்க்கலாம். ஏன்னா ஸ்டேட் ஹைவேஸ்லேருந்து 100 மீட்டர், அவுட்டர் ரிங் ரோட்லேருந்து வெறும் ஒரு 1.5 கிலோமீட்டர் மட்டுமே. ஒரு பக்கம் ஸ்டேட் ஹைவேஸ்லேருந்து வெறும் 200 மீட்டர்ஸ் தான். அது பெரிய அட்வான்டேஜ் தான். அதை விட இன்னொரு அட்வான்டேஜ் இருக்கு, சொல்லட்டுமா? இருக்க பிளாட்டுகள் எல்லாமே குறைஞ்சபட்சம் 23 அடி, 25 அடி, ஏன் 40 அடி ஃப்ரண்டேஜில் கூட ஒரு பிளாட் இருக்கு. இருக்கிறதே வெறும் 10 பிளாட் தான். யார் வாங்க போறாங்கன்னு தெரியாது. ஆனா வாங்குற அந்த 10 ஃபேமிலிஸும் செம்ம லக்கி. ஏன்னா ஸ்டேட் ஹைவேஸ்க்கு அவ்வளோ பக்கங்க அமைஞ்சிருக்கு இந்த சைட்டு. சரி, அப்ரோச்சை பார்த்துருவோம். நம்ம கிளாம்பாக்கம் இன்னநரவன்ல நீங்க லேண்ட் வீடு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த சைட்டு தாராளமாக நீங்க சூஸ் பண்ணுங்க. கிளாம்பாக்கம் டெர்மினஸ்லேருந்தே வெறும் 5 மினிட்ஸ்க்குள்ளவே நம்ம சைட்டுக்கு ரீச் ஆயிடலாம். டெர்மினஸ்க்கு ஆப்போசிட் போற இந்த அவுட்டர் ரிங் ரோட் பிரிட்ஜ் ஏறுங்க. ஃபர்ஸ்ட் ஜங்ஷன் சர்வீஸ் ரோட் லெஃப்ட் இறங்கினா வரதான் மணிவாக்கம். நம்ம சைட் இருக்கிறது மணிவாக்கத்தில் தாங்க. நின்று பார்க்குறோம், தூரத்தில் தெரியல அந்த ஒயிட் கலர் பில்டிங் தான் ரூபி லேண்ட்மார்க் பில்டிங். நாம இப்போ வண்டலூர் டு படப்பை ஸ்டேட் ஹைவேஸ் மேலே நிற்கிறோம். இதான் பஸ் ஸ்டாப்பும் கூட. மணிவாக்கத்தில் இந்த பஸ் ஸ்டாப்ல இருந்து வெறும் 200 மீட்டர்ஸ்ல அமைஞ்சிருக்கிறதா நம்ம சைட்டு. தோ பஸ்ஸை விட்டு இறங்குனீங்க, அந்த கிரீன் பில்டிங்க்கு பேக் சைடில் தான் நம்ம சைட்டு. பக்கத்தில் எவ்வளோ வீடுங்க இருக்குன்னு உங்களால் பார்க்க முடியும் மக்களே. நமக்கு தேவைப்படுற சைஸ் ஆகிய 1000 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து அப் டு 1200 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் மட்டும்தான் உள்ள பிளாட்டுகள் இருக்கு. வித் நான் சொல்ற மாதிரி 23 அடி 24 அடி பெரிய ஃப்ரண்டேஜோட பிளாட்டுகள் இருக்கு. அப்படின்றதுனால கட்டுற வீடுகள் ஒன்று நச்சுன்ட்டு பங்களா மாதிரி விழுங்க. எந்த அளவுக்கு ஒரு பிளாட்டோட ஃப்ரண்டேஜ் பெருசாக பார்த்து வாங்குறீங்களோ அந்த அளவுக்கு அதில் கட்டுற வீடு அந்த அளவுக்கு அமைப்பாகவும் பார்க்க பெருசாகவும் தெரியுங்க. அதனால தான் பிளாட்டோட சைஸ் எந்த அளவுக்கு முக்கியமோ அதோட டைமென்ஷன் ஃப்ரண்டேஜும் ரொம்ப முக்கியம்னு நான் சொல்லுவேன் என்னோட எல்லா வீடியோஸ்லையும். பார்க்குறீங்க நீங்கள் பக்கத்தில் நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியா ரொம்ப காமன் நீட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸ்டேட் ஹைவேஸும் ஒரு 200 மீட்டர்ஸ் தான். அப்படின்றதுனால உண்மையிலேயே சொல்கிறேன், ஒரு 2 வீலர் கூட தேவைப்படாது. நீங்கள் பஸ் ஸ்டாப் போகிறதுக்கோ இல்லை காய்கறி கடை, கிராசரி ஷாப், இது மாதிரி எதுக்கு போகிறதா இருந்தாலும் சும்மா நடந்து போயிடலாம். ஏன்னா 200 மீட்டர்ஸ்லேயே அத்தனையும் கிடைக்கும். என்ன சார் 200 மீட்டர்ஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையிலேயே 200 மீட்டர்ஸ் தான். இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே நான் ஸ்க்ரீன்ஷாட்டும் போட்டுட்டேன். சரி, நியர்பை ஸ்கூல்ஸ் பார்க்கணும் இல்லையா? மணிவாக்கத்தில் இந்த ஜோன்ல நிறைய ஸ்கூல்ஸ் இருக்கு. ஸ்ரீநிகேதன் பாடசாலா சிபிஎஸ்சி ஸ்கூல் இது இருக்கு. ஆல்வின் ஸ்கூல் கொஞ்சம் தள்ளி போனால் உங்களால் படப்பையில் ஆல்வின் ஸ்கூலை பார்க்க முடியும். அண்ட் இதுக்கப்புறம் சென்ட் மேரி ஸ்கூல் இருக்கு. இதெல்லாம் நல்ல பிராண்டட் ஸ்கூல்ஸ் இந்த ஜோனில் இருக்கிறது. அண்ட் காலேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டானிஷ் அஹமத் காலேஜஸ் சொல்லலாம், ஸ்ரீ கிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜஸ் சொல்லலாம், அண்ட் ராசி காலேஜ், பிஎஸ்பி மெடிக்கல் காலேஜ், இது மாதிரி பெரிய பெரிய காலேஜஸ் இந்த ஜோன் ஃபுல்லாக இருக்கு. மக்களே, இந்த ஜோனில் யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா கிளாம்பாக்கம் டெர்மினஸ் இன்னநரவன்ல லேண்ட் வீடு பார்க்குறவங்க, மன்னிவாக்கம், வண்டலூர் அண்ட் படப்பை, ஒரகடம் இந்த ஜோன்லலாம் லேண்ட் வீடு பார்க்குறவங்க எல்லாருமே இந்த சைட்டை சூஸ் பண்ணலாங்க. சரி, இன்னொரு விஷயம், இவங்க மட்டும் தானான்னு கேட்டால் இல்லை. யாரெல்லாம் நல்ல லொகேஷனில் லேண்ட் வாங்கி வீடு கட்டி செட்டில் ஆகணும், ரெடி டு கன்ஸ்ட்ரக்ட் பிளாட்ஸ் அஃபோர்டபுள் ரேட்டில் வேணும், ஸ்டேட் ஹைவேஸ் பக்கத்தில் வேணும், ஸ்கூல் காலேஜஸ்லாம் பக்கத்தில் வேணும், முக்கியமாக ஏரியா பீஸ்ஃபுல் அண்ட் காமன் நீட்டாக இருக்கணும் அப்படின்னா இந்த சைட்டை நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம். ரீசெண்டாக மைக்ரேட் ஆகி வந்த மக்கள் இந்த வீடுகளை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், எல்லாமே ஒரு 3 to 5 இயர்ஸ்க்குள்ளே கட்டப்பட்ட வீடுகள் தான். ரீசெண்டாக டெவலப்பான ஏரியா இது. பார்க்க நல்லா இருக்குது, ஏரியா அமைதியாக இருக்குது உங்களுக்கு. அதே மாதிரி இன்னொரு விஷயம், இந்த வண்டலூர் டு படப்பை இந்த ஸ்டெச்சில் இல்லாத பிராண்டட் ரெஸ்டாரண்ட்ஸே இல்லை. A2B இருக்குது, சங்கீதா இருக்குது, அண்டு பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல்ஸ் முதல்ல இந்த ஸ்டெச்சில் பார்க்க முடியும். நம்ம ஸ்ட்ரீட் எண்டில் ஒரு 200 மீட்டர்ஸ் நடந்து வந்தீங்கன்னா மெயின் ரோட்டில் இது மாதிரியான ஹோட்டல்ஸ், மெடிக்கல் ஷாப், ஹார்ட்வேர் ஷாப்ஸு, பார்பர் ஷாப்பு, இது மாதிரியான எல்லா விஷயங்களும் இந்த ஸ்டெச்சில், ஈவன் பேக்கரி எல்லாமே இந்த ஸ்டெச்சில் ஒரு 200 மீட்டர்ஸ்லேயே கிடைக்கும். முக்கியமாக இது 1 கிலோமீட்டர் 1/2 கிலோமீட்டரா இல்லை, மெயின் ரோடு வரீங்களா ஒரு 200 மீட்டர்ஸ், அதே டிஸ்டன்ஸில் இது எல்லாத்தையும் உங்க பார்க்க முடியும். இந்த சைட்டோட நேம் JSR கார்டன். இந்த சைட்டை ப்ரமோட் பண்ணுறவங்க MCB ப்ராப்பர்ட்டிஸ், மெட்ரோ சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ். அவங்களோட டைரக்ட் கான்டாக்ட் தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் அவங்களே கான்டாக்ட் பண்ணிட்டு வந்து பார்க்கலாம் மக்களே. இதே வண்டலூர் டு படப்பை ஸ்டெச்சில் பெரிய பெரிய ஹைரைஸ் அபார்ட்மெண்ட்டுகள், எல்லா பில்டர்ஸோட ஹைரைஸ் அபார்ட்மெண்ட்டுகளும் பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் ரூபி லேண்ட்மார்க்ல ஆரம்பிச்சு அருண் எக்ஸலோ பார்க்க முடியும். காசா கிராண்ட் பிரைம் ரோஸ் அப்படின்ற ஒரு பெரிய ப்ராஜெக்ட் இங்கே ஓடிக்கிட்டு இருக்கு.
டிவிஎஸ், டிவிஹெச், ஈவன் இந்த சைடில் ஹிரானந்தானி ப்ராஜெக்ட் அப்படின்ட்டு இந்த ஸ்ட்ரெச்சில் அவ்வளோ பெரிய பெரிய பில்டர்ஸோட அபார்ட்மெண்ட்டுகளை அந்த ஸ்ட்ரெச்சில் பார்க்க முடியும். சார் நான் வாங்க போகிறது பிளாட்டோ வீடியோ, நான் என் அபார்ட்மெண்ட்டை பற்றி நான் யோசிக்கணும்னு கேட்காதீங்க. இங்கே எப்போவுமே ஒரு லொகேஷன் ரேட் அப்ரிஷியேட் ஆக காரணம் இது மாதிரியான பெரிய பெரிய பிராண்ட் பில்டர்ஸ்லாம் ஒரு இடத்துல ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னா அங்கே ரேட் தன்னால் ஏறும் அப்படின்றத எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் இருக்க ஜோனாக பார்த்து வாங்குங்க, ரேட் நல்லா கூடும். சரி, பக்கத்தில் இருக்க தொழில் வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களால் அப்போலோ டயர்ஸ் பார்க்க முடியும், ராயல் என்ஃபீல்டை பார்க்க முடியும், நிசானா பார்க்க முடியும், ஹுண்டாயை பார்க்க முடியும். இது மாதிரியான எம்என்சிஸ் ஏகப்பட்டது இருக்குது வடப்பை ஒரு இடம் ஜோனில். அண்டு ஃபைனலாக வந்துடலாமா பிளாட் ரேட்டுக்கு? இங்கே மார்க்கெட் வேல்யூ ஆஃப் த பிளாட் 5,000 rupees. ஆனால் இப்போ எம்சிபி ப்ராப்பர்ட்டிஸ் லான்ச்சிங் ப்ரைஸாக 4,650 ரூபா கொட்டேட் பண்ணுறாங்க. ஸோ பிளாட் ரேட்டு 4,650 ரூபா. பிளாட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1000 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 1,200 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இருக்குது. இண்டிவிஜுவல் ஹவுஸ் வேணா கூட இவ்வளோ கட்டி தராங்க. ஜஸ்ட் 63 லேக்லேருந்து அதையும் இவங்க பண்ணி தராங்க. இருக்கிறது வெறும் 10 பிளாட்டுகள் தான். 10 பிளாட்டுகளுமே நல்ல ஃப்ரண்டேஜோட இருக்குது. ஈவன் 40 அடி ஃப்ரண்டேஜ் கொண்ட பிளாட்லாம் கூட இருக்குது. மிஸ் பண்ணாதீங்க, தாராளமாக வந்து பாருங்க. அண்ட் இந்த ஜோனில் லேண்ட் வீடு பார்த்துட்டு இருக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ் எல்லாருக்கும் அதை ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே வீடியோக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட அந்த பெல் ஐகானை டாப் பண்ணுங்க. இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். Until then, bye from உங்கள் GS.